இருக்கேன். இங்க பாருங்க எவ்வளவு ஈரமா இருக்கு. இதோட படுத்து கிடந்தா என்ன ஆகுறது? தலைக்கு குளிச்சு புட்டு இப்படி காய வைக்காம அப்படி வந்து படுத்து கிடக்கியே சருமி. தலைய ஒழுங்கா துடைக்காட்டி தலைவலி வரப்போகுது சருமி. தொடச்சிட்டு தான் அம்மாச்சி வந்து படுத்தேன். என்ன அம்மாச்சி ஒரு படுக்க விட மாட்டீங்க? அடியே சருமி, நீ என்ன சின்ன புள்ளையா? இப்படி குழாய சட்டையை போட்டுட்டு வந்து உட்கார்ந்திருக்கியேடி. நல்லா அந்த தலையை எடுத்து கட்டிட்டு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சுட்டு உட்காந்து சுறுசுறுப்பா இருப்பாளுகளா? இப்படி காலையில எந்திரிச்சு படுத்து கிடக்காளுங்க. ஏன் அம்மாச்சி, நான் வீட்டில் தானே அம்மாச்சி இருக்கேன். எதுக்கு அம்மாச்சி கிளம்பி நான் இருக்கணும்? அடியே நீ கோமரி புள்ளடி. நல்ல கிளம்பி இருந்தா தானே அழகா இருக்கும். உன்னைய பார்க்க 4 பேர் வந்து பாப்பாங்க. இப்ப உள்ள பிள்ளைலாம் சோம்பேறித்தனமா இருக்குங்க. ஏமா சர்மி, மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா என்னம்மா? மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா பட்டி கடை மாதிரி இருக்கும் அம்மாச்சி, அதான் நான் தேய்க்க மாட்டேன். உங்க அம்மாலாம் வயசுக்கு வந்திருந்தப்ப மஞ்சள்லாம் போட்டு நல்லா குளிச்சிட்டு பாவாடை தாவணி போட்டு விடுவேன். இப்ப உள்ள பிள்ளைங்க அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு தெரியுதுங்க. என்ன அம்மாச்சி எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிய? எம்மா எம்மா இங்க பாருங்கம்மா அம்மாச்சிய. என்னடி கத்திக்கிட்டு கிடக்காவ? இங்க பாருங்கம்மா, அம்மாச்சி பட்டு பாவாடையும் ரெட்டை சடையும் போட சொல்றாம்மா. அதெல்லாம் போட்டு அசிங்கமா இருக்கும். பிள்ளையெல்லாம் கேலி பண்ணுங்கம்மா. அம்மாச்சிட்ட சொல்லுங்கம்மா. ஏண்டி பெரிய பிள்ளை ஆயிட்டே இல்ல? உனக்கு அறிவு இல்லையா? இப்படித்தான் இருக்கணும், பெரிய ஆள் சொன்னா கேட்டுக்கணும். என்னம்மா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீன்னு பார்த்தா அம்மாச்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி ராணி, என்னடி புள்ள வளர்த்து வச்சிருக்க? ஒரு நல்லது வல்லது சொல்லி வளர்க்கறியா? பத்தியா ஒன்னால அம்மாச்சி என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு கீதா மகளை பாரு, எவ்வளவு அழகா குளிச்சுட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு தெரியுது. அது இன்னும் பெரிய பிள்ளையா கூட என்ன ஆகல. என்ன அழகா மேக்கப் பண்ணிக்கிட்டு தெரியுது. அழகா தலை சீவி பூ வச்சு பொட்டு வச்சு எனிட்டையும் மேக்கப் போடாம தெரியுது. அடுத்த பிள்ளைகளை பார்த்தாவது திருந்துறீங்களா? அதுவும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு இருந்தா திட்டதான் செய்வாங்க. அம்மா இப்பதானே குளிச்சுட்டு வந்தேன், அதனாலதான் விரிச்சு போட்டிருக்கேன். உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு தலையே வலிச்சு கிடக்கு. நான் அப்பவே சொன்னேன்ல சருமி, தலைய நல்லா தொடைன்னு. அதான் தலை வலிக்குது. அம்மாச்சி நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அம்மாச்சி. என்ன அம்மாச்சி இப்படி பண்றீங்க? அம்மாச்சி ஃபர்ஸ்ட் இவன் என்ன தப்பு பண்ணான்னு கேளுங்க. அதை விட்டுவிட்டு அங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. ஆமாம்மா, ஃபர்ஸ்ட் இவனுக்கு என்னன்னு கேளுங்க. இப்படி அரைச்சிட்டு வந்துகிட்டு இருக்க அவனை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இவன் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. அவங்க அம்மாக்கு போய் 2 கிளி விட்டாத்தானே அடுத்தாப்புல தள்ளி விட மாட்டாங்க. டேய் கபிலு, ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணாத சொல்லு. அவன் ஒரு முட்டாய் தின்னுக்கிட்டு இருந்தா அம்மா. அதை எனக்கு கொஞ்சம் தான் கேட்டேன். அவன் தரமாட்டேன்னு சொன்னாம்மா. தரமாட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் அதனால அவனை பிடிச்சி நான் தள்ளி விட்டுட்டேன். அவன் பதிலுக்கு என்னைய தள்ளி விட்டுட்டான். பத்தியிலாமா ஃபர்ஸ்ட் இவன் தான் தள்ளி விட்டுருக்கான். இவனை பத்தி தெரியாம நீங்க போய் சண்டை போட போயிட்டீங்க. ஏன்டா பேராண்டி இப்படி போய் நீ அடி
அம்மாச்சி இவனை பத்தி சரியா தெரியாம யார்ட்டையும் போய் சண்டைக்கு போயிடாதீங்க. இவன் இப்படித்தான் பண்ணுவான். ஏன்டா கபிலு, ஏழாவது படிக்கிற உனக்கு அறிவு இல்ல? ஒரு முட்டாய் போய் ஒரு சண்டை போட்டு வந்திருக்கியே. ஆளு மட்டும் தான் வளர்ந்திருக்கு, அறிவு சுத்தமா இல்ல. இன்னும் பச்சை பப்பா மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு. பேரனே அடிபட்டு வந்திருக்கான், அவனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காளுங்க. ஆமா அம்மாச்சி, எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் அம்மாச்சி, என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இருடா, போய் நான் அடுப்படியில போய் மஞ்சள் பொடி எடுத்துட்டு வரேன். ஐயோ, மஞ்சள் பொடி வச்ச காந்துமே. ஐயோ, அப்பா ஆஸ்பத்திரி வேணா போவாமாப்பா? இத்தனையோண்டு அரைச்சதுக்கு என்ன சீனு போடுறாங்க? ஏய் சர்மி, உனக்கு அரைச்சிருந்தா தான் தெரியும். ஆமா, உன்னைய மாதிரிலாம் நான் தோட்டு முட்டாயெல்லாம் படிக்க மாட்டேன். பேங்கிட்டு எப்பா ரொம்ப அப்பா வலிக்குது. ஆமா அம்மாச்சி. பூமாரி, பூமாரி. இந்த வாரேன். என்ன பீனா? ஏடி பூமாரி, உனக்கு விஷயம் தெரியுமாடி? என்ன விஷயம்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே நோண்டிக்கிட்டே தான் இருப்ப. என்ன விஷயம் அத சொல்லிடி ஃபர்ஸ்ட். நம்ம சர்மி பெரிய பிள்ளை ஆயிட்டா, தெரியுமா உனக்கு? என்னடி மீனா சொல்ற? சர்மி பெரிய பிள்ளை ஆயிருச்சா? ஆமாண்டி பூமாரி, எனக்கு இப்பதான் தெரியும். ஏண்டி மீனா, நம்ம போய் சர்மியை போய் பார்த்துட்டு வருவோமா? ஆனா எங்க அம்மா அங்க போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. ஏண்டி, அது நம்ம ஃப்ரெண்ட் தானடி, போய் பார்க்க வேணாமா? எனக்கு ஆசையா தான் இருக்கு பூமாரி. அப்ப இன்னைக்கு சாயந்தரம் போய் பார்த்துட்டு வந்துருவோம்டி. ஆனா எங்க அம்மா விட மாட்டாங்களே. நீ ஏண்டி சர்மி வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? நீ எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லு. சரி சரி, நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சர்மி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம். நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். இன்னைக்கு மாமாவும் அத்தையும் வாரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் ஸ்பெஷலா பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது, மாமாவும் அத்தையும் வாராங்களா? அதுக்கு ஏன்டா நீ சாக்காகுற? அம்மா, அப்ப எங்களுக்காக செய்யலையா? நான் கூட நினைச்சேன் நீங்க எங்களுக்காக தான் சமைக்கிறீன்னு. உங்களுக்கு சேர்த்து தானே செஞ்சிருக்கேன். அம்மாவுக்கு இவ்வளவு ஐட்டம் செய்ய தெரியும்னு எனக்கு இப்பதான் தெரியுது. மாமா ஊர்ல இருந்து வாரேன்னு சொல்லவும் என்னென்ன சமைக்கிறாங்க. என்னைக்காவது நீங்க இப்ப எங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்களா அம்மா? ஆமா, நான் சமைச்சு கொடுக்காம தான் இப்படி வளர்ந்துருக்கீங்க. சரி, என்னென்ன ஐட்டம் சமைச்சியம்மா? சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் 65, குலோப் ஜாம் எல்லாம் செஞ்சிருக்கேன்டா. இன்னைக்கு அப்ப ஒரு புடி புடிச்சிட வேண்டியனே. அம்மா, இவ்வளவு ஐட்டத்தை ஒரே நாள்ல சமைச்சிருக்கீங்களேம்மா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐட்டம் சமைச்சிருக்கலாம்ல. ஆமாண்டா, இப்போ உனக்கு தான் சமைச்சு வச்சுக்கிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் எங்க அண்ணனுக்காக சமைச்சிருக்கேன். என்னைக்கோ ஒரு நாள் தான் எங்க அண்ணன் வராங்க, அவங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். அம்மா, அண்ணன் மேல வச்ச பாசத்தை கொஞ்சம் புள்ள மேலையும் வைங்கம்மா. இந்த மாதிரி சாப்பாடு என்னைக்காவது எங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்களா? இவ்வளவு சாப்பாடு உங்களுக்கு சமைக்க தெரியும்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். என்னம்மா திடீர்னு அத்தையும் மாமாவும் வராங்க? ஏதாச்சும் விசேஷம் மாமா? அது வந்து சர்மி பெரிய பிள்ளை ஆயிடுச்சுல, சர்மியை பாக்குறதுக்காக வராடா. அம்மா, அத்தை மகளும் வருதா? உனக்கு என்னடா அத்தை மக மேல ஒரு அக்கறை? சும்மா தான் கேட்டேன். அது என்னவோ எனக்கு தெரியலடா. டேய் கபில, வண்டி சத்தம் கேக்குதா? வாடா போய் பாப்போம். வாங்க அண்ணே, வாங்க அண்ணி. வாங்க மாமா, வாங்க அத்தை. என்னம்மா ராணி, நல்லா இருக்கியா? ராணி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணி. வாங்க வந்து உட்காருங்க. எங்க ராணி, மச்சான காணா? அவங்களுக்கு ஏதோ முக்கிய
டேய் கபிலு இங்க வா. டேய் கபிலு எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. உன்னை நான் சின்ன பிள்ளையில பார்த்தது இப்ப எப்படி வளர்ந்துட்டேன் பாரு. நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன் மாமா. அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. அத்தை அனிதாவை கூட்டிட்டு வரலையா? இல்லப்பா, அவளுக்கு பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் விட்டுட்டு வந்துட்டோம். ஏன் நீ கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? தனி எப்படி இருக்கும் அது? இல்ல ராணி, பரீட்சை நடந்துகிட்டு இருக்குல்ல, அதனாலதான் விட்டுட்டு வந்துட்டோம். எங்க அம்மா வீட்ல தான் இருக்கு, அதனால ஒரு பிரச்சனை இல்ல. சரி. எப்படி இருக்கா? நல்லா வளர்ந்துருக்காளா? நல்லா வளர்ந்துருக்கா. அனிதாவை கூட்டிட்டு வருவான்னு எதிர்பார்த்தோம். இப்படி ஆயிருச்சே. வாங்கண்ணே சாப்பிடலாம். இருக்கட்டும் ராணி, இப்பதானே வந்தோம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். எங்க சர்மிய காணா? சர்மி ரூமுக்குள்ள இருக்கானே. அம்மா எங்க? அம்மா இப்பதானே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அங்க தோட்டத்தெல்லாம் விட்டு இங்க வந்து இருக்காங்களே, நீ அனுப்பி வைக்க கூடாதா ராணி? அண்ணே என்னைக்கே ஒரு நாள் தானே அம்மா வராங்க, அதுக்குள்ள ஏன் வர சொல்ல? பாத்துக்குங்கண்ணே நீங்க. இல்ல ராணி, தோட்டத்துல அவ்வளவு வேலைகள் கிடக்கு, இங்க வந்து இருந்துட்டா அதெல்லாம் யார் செய்வா? இன்னும் ஒரு 2 நாள் இருக்கட்டும் நீ. சரி வாங்க அண்ணே, வந்து சாப்பிடலாம். சாப்பிட்டு அப்புறமேட்டு பேசுவோம். சரிம்மா. அண்ணே சாப்பிடுங்கண்ணே. என்னம்மா ராணி இவ்வளவு சமைச்சு வச்சிருக்க? கொஞ்சமா சமைக்க வேண்டியதுனமா? அதான ராணி, ஏன் இவ்வளவு சமைச்சு வச்சிருக்க? இல்ல நீங்க ரொம்ப நாள் ஆச்சுல நீ வீட்டுக்கு வந்து, அதனால தான் சமைச்சு வச்சேன். வாவ், எவ்வளவு ஒரு ருசியா வச்சிருக்கா என் தங்கச்சி. இந்த சிக்கன் 65 சூப்பரா இருக்கு ராணி, அப்படியே கல்யாணக்கார வீட்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆமா, எவ்வளவு அற்புதமா சமைச்சிருக்கா. நீ ஒரு ஆளே சமைச்சியாமா? ஆமாண்ணே, நான் மட்டும் தானே சமைச்சேன். எப்படிண்ணே இருக்கு? சாப்பாட்டுக்கு என்னம்மா சூப்பரா இருக்கு, கல்யாண விருந்து மாதிரியே இருக்குமா. அப்படியே அம்மா சமைச்ச மாதிரியே இருக்கு. ஐயையோ, இவ்வளவு வச்சுக்கிட்டு சொல்லிட்டமா? ஆமா, உங்க அம்மா தான் உங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. கை கெடுக்க நான் தான் உங்களுக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன், உங்க அம்மா சமைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அட இல்லடி, சின்ன வயசுல சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னடி. இவ ஒருத்தி இவ்வளவு வச்சுக்கிட்டு ஒன்னும் சொல்ல முடியாது. மாடி ராணி, எங்க பிள்ளைகளை எல்லாம் காணா? அதுகளையும் கூப்பிடுமா சாப்பிட. அதானே, சரண்யையும் கபிலையும் கூப்பிடுமா, சேர்ந்து சாப்பிடலாம். இருக்கட்டும் அண்ணி, ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க, அப்புறமாட்டி கூப்பிடுவோம். இது ரூமுக்குள்ள விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க. அண்ணே கொஞ்சம் பொரிச்ச கறி வைக்கிறேனே. இல்லம்மா இலையில இருக்கிறதே என்னால திங்க முடியலம்மா, இதுல வேற நீ கொஞ்சம் வைக்கிறியா? அண்ணி நீங்களாச்சும் கொஞ்சம் வாங்கிக்கிறீங்க நீ. இல்லம்மா ராணி, இது வச்சதே என்னால சாப்பிட முடியல. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுக்கிறேன், அப்புறமாட்டி வைமா. என்னண்ணே முன்ன மாதிரி சாப்பிட மாட்டீங்க? நல்லா அள்ளி வள்ளி வதக்கணும் சாப்பிடுங்கண்ணே. இல்ல ராணி, முன்ன மாதிரில இவ சாப்பிடுறதெல்லாம் கிடையாது, சாப்பாடெல்லாம் குறைச்சிட்டாங்க. அது இல்ல ராணி, உங்க அண்ணனுக்கு சுகர் இருக்கு, அதனால நிறைய எல்லாம் சாப்பிடுறதில்ல, இப்ப எல்லாம் சாப்பாட்டை குறைச்சிட்டாங்க. என்னண்ணே சொல்றீங்க? உங்களுக்கு சுகர் இருக்கா? ஆமா ராணி, எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாரு ராணி, சுகர்லாம் கண்ட்ரோலா தான் இருந்துச்சு. இவர் ஃப்ரெண்டுல கூட்டிக்கிட்டு ஃபங்க்ஷன் சொல்லி கல்யாணக்கார வீட்டுல போய் நல்லா கறிய தின்னு இப்படி ஏத்தி விட்டுட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நானும் சொல்லிட்டேன் ராணி, இவர் கேட்க மாட்டாரு, வாயை கட்டுப்படுத்தினா தானே. அண்ணே சுகர் இருக்கிறவங்க கண்ட்ரோலா இருக்கணும்னே, பார்த்து இருந்துக்குங்கண்ணே. ஆமாமா ராணி, இப்ப நான் கொஞ்சம் கண்ட்ரோலா தான் இருக்கேன். அண்ணி வேற ஏதாவது கொண்டு வரவா நீ? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, இதுவே நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு. இங்க பத்தியா என் தங்கச்சி எவ்வளவு அற்புதமா எனக்கா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கானு. நீனும் தான் இருக்க, ஒரு சாப்பாடு உருப்படியா செய்யறியா? எப்ப பார்த்தாலும் பழைய கஞ்சியும் ஊறுகாயும் ஊத்திக்கிட்டு இருப்பா. ஆமா, அவங்க வீட்டுக்கார நல்ல கவர்மெண்ட் வேலை பார்க்கறாரு, நல்லா ஆக்கி போடுறாங்க. நீங்களும் தான் இருக்கீங்களே, நம்ம ஒரு வேளை சாப்பாட்டுக்கே தரையெடுத்து ஆடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் எங்க அப்பாட்ட கையேந்த வேண்டியது இருக்கு. ஆத்தாடி ஆத்தா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத. இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் நிம்மதியா இருக்கேன், எப்ப பார்த்தாலும் வீட்டுல புலம்பி தள்ளிக்கிட்டு இருப்ப. ஆமா, நான் சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கேன், நீங்களா வந்து வம்பிழுக்க வேண்டியது, அப்புறம் பழகி என் மேல வந்து சொல்றது. மாமா. அம்மாடி சர்மி, நல்லா இருக்கியாமா? சர்மி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோமா. சர்மி, நாங்க அப்பவே வந்துட்டோம், உன்னைய தான் காணோம் வெளியில. இல்ல நான் ரூமுக்குள்ள தான் இருந்தேன், அம்மா தான் சொன்னாங்க வெளியில எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு. சரிம்மா. அம்மாடி சாப்பிட்டியாம்மா? இப்பதான் சாப்பிட்டுட்டு வரேன்.
அம்மாடி சர்மி நல்லா படிக்கிறியாம்மா? எத்தனாவதுமா படிக்கிற? நான் 10வது படிக்கிறேன் மாமா. அத்தே அனிதாவை கூட்டிட்டு வரலையா அத்தே? இல்லம்மா சர்மி, காப்பரிச்சு நடந்துகிட்டு இருக்குல்ல, அதான் கூட்டிட்டு வரல. ஏன் அத்தே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இல்லம்மா, பரீட்சை நடந்துகிட்டு இருக்கிறப்ப எப்படி கூட்டிட்டு வரது? பரீட்சை லீவ் வரும் பாரு, அப்ப கூட்டிட்டு வந்து விடுறேன். 2 நாள் இருக்கட்டும். சரி தே, மறந்துடாம பரீட்சை லீவ் விடவும் கூட்டிட்டு வந்து விடுங்க தே. அம்மாடி சர்மி இங்க வாமா. அத்தை இருங்க தே, இந்த அம்மா கூப்பிடுறாங்க, நான் என்னன்னு கேட்டு வரேன். சரிம்மா. பாருடி, என் தங்கச்சி அவ மகளை எப்படி வளர்த்து வச்சிருக்கான்னு. நீனும் தான் வளர்த்து வச்சிருக்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்காது, திமிர்த்தனமா பேசிக்கிட்டு உன்னைய மாதிரியே வளர்த்து வச்சிருக்கான். இங்க பாரு சர்மி எவ்வளவு அன்பா அமைதியா இருக்குன்னு. உன் மகளும் தான் இருக்கு, எப்ப பார்த்தாலும் வள்ளு வள்ளு வள்ளுன்னு குலைச்சுக்கிட்டு அப்படியே உன்னைய மாதிரி பெத்து வச்சிருக்கா. ஆமா, எங்க போனாலும் குறை சொல்றதுக்கு வந்துருங்க. எங்கடா ஆளை காணன்னு பார்த்தேன். நீங்க அன்பா இருந்தா தானே பிள்ளைங்க அன்பா இருக்கும். இந்த மாதிரி வள்ளு வள்ளு நீங்க குலைக்கிறனால தான் அதுவும் குலைக்குது. உங்ககிட்ட நான் தான் வந்து மாட்டிக்கிட்டேன். நீங்களும் சரியில்லை, நான் பெத்ததும் சரியில்லை. ஆமா, நீ பெத்தது எப்படி சரி இருக்கும்? இங்க பாருங்க, உங்க அம்மா நல்ல ஃபுல் கட்டு கட்டிட்டு என்னம்மா எப்ப விடுதுன்னு. அம்மா என்னம்மா வந்து இங்கேயே தங்கிட்ட? ஆமாண்டா, நான் வரவும் புள்ள பெரிய பிள்ளைங்க ஆனதும் என்னை இங்கேயே இருக்க சொல்லிவிட்டேன். அதுக்கு இங்கேயே இருந்துருவீங்களாமா? ஆடு மாடு கோழிலாம் அப்ப யார் பாக்குறது? நானும் போறேன் தாண்டா சொல்லுறேன். ராணி விட மாட்டா, இன்னும் 2 நாள் இருங்கன்னு சொல்றா. ஆமா, அங்க வந்தா வேலை பார்க்கணும்ல, இங்க நல்லா சொகுசா உட்காந்து தின்னுக்கிட்டு கிடக்கு. என்னடி அம்மா முணுமுணுக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான். ஏண்டா அன்னைக்கே வந்திருக்க கூடாதா? பாவம் ராணி ரொம்ப வருத்தப்பட்டா. எல்லாரும் கேக்குறாங்க, எங்க சர்மி மாமா எங்க, சர்மி மாமா எங்கன்னு. பாவம் ராணி ரொம்ப வருத்தப்பட்டா. அவகிட்ட ஒன்னும் சொல்ல முடியாம உக்கி போய் நின்றா. அப்புறம் நான் தான் ஏதோ சொல்லி விட்டேன். ஏன்டா இப்படி பண்ற? அவளுக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு அண்ணன் தான், கொஞ்சம் பாசமா இருவேண்டா. எம்மா நான் என்னம்மா செய்யறது? நானும் தோட்டத்தை பார்க்க வேணாமா? நீனும் இங்க வந்து உட்காந்துக்கிட்ட, அப்ப நான் தானே எல்லா வேலையும் பார்த்தாகணும். சரி அம்மா, மணி வேற ஆகிக்கிட்டு இருக்கு, நாங்க கிளம்புறோம்மா. ஏன்டா 2 நாள் இருந்துட்டு போயேண்டா? இல்லம்மா, அனிதாவை வேற விட்டுட்டு வந்திருக்கோம்ல. ஏன்டா அவளை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானடா? அனிதாவுக்கு காப்பரிச்சு நடந்துகிட்டு இருக்கு, அதான் கூட்டிட்டு வரல. அம்மாடி ராணி, ராணி என்னனே? அம்மாடி ராணி, மணி வேற ஆகிக்கிட்டு இருக்கு, நாங்க கிளம்புறோம் ராணி. என்னனே? அண்ணே ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்களேனே, அதுக்குள்ள எதுக்கு போறியே? இல்லம்மா ராணி, அனிதாவை வேற விட்டுட்டு வந்திருக்கோம்ல. என்னண்ணே நீங்க வந்து ஒரு 2 நாள் இருப்பீன்னு நினைச்சேன், அதுக்குள்ளேயும் கிளம்புறியே. அம்மாடி ராணி, அங்க ஆடு மாடு எல்லாம் கிடக்கு, அதெல்லாம் பார்க்க வேணாமா? இன்னொரு நாள் வந்து 1 வாரம் கூட தங்கிட்டு போறோம். மூஞ்சிய உம்முன்னு வைக்காத. அண்ணே நீங்க எப்பயாவது தானே வாரீங்க, ஒரு 2 நாள் கூட இருக்காம உடனே கிளம்புறியே. ராணி, பரீட்சை லீவ்லாம் விடவும் பிள்ளையும் கூட்டிட்டு இங்க வந்து 1 வாரம் தங்கி இருந்துட்டு போறோமா? சரி அம்மா, கிளம்புவோமா? என்னது அம்மாவுமா? அம்மா எதுக்குனே? இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரட்டும்னே. இல்ல ராணி, ஆடு மாடுலாம் கிடக்கு, அம்மா வந்தாதான் சரியா வரும் ராணி. அண்ணே இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரட்டும்னே. தீபாவளிக்கு முதல் நாள் நான் அம்மாவை அனுப்பி விட்டுறேன். சரி ராணி. சரி ராணி, அப்ப நாங்க கிளம்புறோம் ராணி. சரி போயிட்டு வரேன் ராணி. சரி அண்ணி, பார்த்து போயிட்டு வாங்க. ஒரு 2 நாள் இருங்கன்னு சொன்னா இருக்க மாட்டாம ஓடுறீங்க. இருக்கட்டும் ராணி, நம்ம வீடு தானே, எப்ப வேணாலும் வந்து தங்கலாம். மச்சானத்தான் பார்க்க முடியல. அவங்க வர 5 மணி ஆகும்னே. சரி ராணி, வந்தா சொல்லு, நான் வந்துட்டு போனேன்னு. சரிண்ணே. அம்மா போயிட்டு வரேம்மா. அத்தே போயிட்டு வரேன் தே. ஒரு 2 நாள் இருங்கன்னு சொன்னதுக்கு பறந்து போய்கிட்டு இருக்கா பாருங்களேன். அடியே ராணி, அவளை பத்தி இப்ப புரிஞ்சுக்குச்சா? அவ தாண்டி மல்லு கட்டி இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கா, இருக்க விட மாட்டா. அம்மாடி ராணி, கொஞ்சோன்னு சீரக தண்ணி வச்சுதாமா. ஏமா? இல்லம்மா, இன்னைக்கு கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுட்டேன், நெஞ்சுக்குள்ளேயே நிக்கிற மாதிரி இருக்கு. சரிம்மா, இந்த போய் நான் வச்சு தரேன். அம்மாச்சி, என்ன அம்மாச்சி மாமாவும் அத்தையும் காணா? அவங்க இப்பதான் போறாங்க. என்னது, அவங்க போயிட்டாங்களா?
இருக்குல்ல, அவங்க எப்படி இங்க தங்க முடியும்? அம்மாச்சி அம்மாச்சி, நான் ஒன்னு கேட்பேன், அத சொல்றீங்களா? என்னடா பேராண்டி? இல்ல அம்மாச்சி, மாமா மக அனிதா எப்படி அம்மாச்சி இருக்கும்? அவளா? அவ மூக்க வடிச்சுக்கிட்டு திரிவா. சை, என்ன இப்படி சொல்ற அம்மாச்சி? அம்மாச்சி, அனிதா அழகா இருக்குமா? எப்படி இருக்கு அம்மாச்சி? அவளுக்கு என்ன நல்லா கொழு கொழுன்னு இருக்கா. மாமா தான் கூட்டிட்டே வரல. காப்பரிச்ச லீவுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காண்டா. வந்து 2 நாள் தங்குமா. ஐ, சந்தோஷமான விஷயம். அப்படியே அம்மாச்சி, காப்பரிச்ச லீவுக்கு இன்னும் 3 நாள் தான் கிடக்கு. அப்படியா பேராண்டி? திடீர்னு அனிதா மேல உனக்கு என்னடா அக்கறை? ஒரு பாசம், ஒரு நேசம், ஒரு அன்பு. சரி சரி. என்ன நம்ம அம்மாச்சி நம்ம பேச்ச நம்பல போல இருக்கு. ஆஹா, இந்த மாதிரி படுத்துக்கிட்டு செல்ல பார்க்கறதே ஒரு தனி சந்தோஷம் தான். இந்த செல்ல தள்ளி தள்ளி நம்ம கைரேகை தெரிஞ்சிரும் போல இருக்கே. பொன்னி நதி பார்க்கணுமே ஈயாரே ஈசியாரே, பொன்னி நதி பார்க்கணுமே ஈயாரே ஈசியாரே, ஒட்ட காட்டுக்குள்ள ஈயாரே ஈசியாரே. என்னடா கத்திட்டு கிடக்க? எம்மா, பாட்டு படிச்சேம்மா. பாட்டு படிச்சியா? ஏதோ பூச்சி கடிச்சிச்சுன்னு நான் ஓடியாரேன். எம்மா, நான் பாடுறது உங்களுக்கு என்ன கத்துற மாதிரி இருக்கு? இது ஒரு இசை. ஆமாண்டா, இது இசையாவது தசையாவது. நான் ஏதோ புள்ளிக்கணுமோ ஆயிரத்து சொல்லிட்டு பாஞ்சுக்கிட்டு ஓடியாரேன். சரிம்மா, வந்தது வந்துட்டியே. நேத்து மாமா வாங்கிட்டு வந்த ஸ்வீட் எடுத்துட்டு வாங்கம்மா. ஏண்டா, அத கூட எடுத்து உன்னால திங்க முடியாதா? நான் தான் எடுத்துட்டு வந்து கையில கொடுக்கணுமா? எம்மா, அத நானா எடுத்து சாப்பிட்டா ருசிக்கவே மாட்டேங்குது. உங்க கையால கொடுத்தா தான் நல்லா இருக்குமா. அம்மா கையில ஸ்வீட் எடு, கொண்டாடு. நல்லா பேச கத்துக்கிட்டேன். டேய், காலிங் பெல் அடிக்குது, போய் தொறடா. ஏம்மா, நான் உட்கார்ந்து இருக்கிற பையனை போய் திறக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க நின்னுக்கிட்டு தானம்மா இருக்கீங்க. அப்படியே போய் திறங்கம்மா. உனக்கு ஒரு நாள் இருக்கு, நல்லா முதுகுல போடுறேன் பாரு. நம்ம சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்குது. ஒரு மனுஷனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அதை செய்ய இதை செய்யணும். வாங்கம்மா, வாங்க. ஹாய் கபில். ஹாய் பூமாரி. நீ என்ன இந்த சைடு? வாங்கம்மா, வாங்க வந்து உட்காருங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் ஆண்டி. நீங்க நல்லா இருக்கீங்களா? சர்மி நல்லா இருக்கா ஆண்டி? நாங்க சர்மியை பார்க்க வந்தோம். அப்படியாம்மா? சர்மி இந்த ரூமுக்குள்ள இருக்கா? இந்த வர சொல்றேன். சரி ஆண்டி. ஏய் பூமாரி, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, மீனா வரலையா? பாத்தியாடி பூமாரி, நம்மெல்லாம் வந்திருக்கோம், நம்மளெல்லாம் கண்டுக்காம மீனா மட்டும் தேடுறான். அதானே, நாங்கெல்லாம் வந்தது உனக்கு கண்ணு தெரியலையா? மீனா வந்தாதான் உனக்கு கண்ணு தெரியுமா? நான் அப்படி சொல்லல பூமாரி, நீங்க மீனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, அவளை விட்டுட்டு வர மாட்டீங்களே, அதான் கேட்டேன். அவளும் தான் வந்திருக்கா, செருப்பை கழட்டிக்கிட்டு இருக்கா, அப்ப வருவா. மீனா வந்திருக்காளா? என்னடா கபிலு, மீனா வந்திருக்கான்னு சொல்லவும் உன் மூஞ்சில ஒரு பிரகாசம் தெரியுதே. ஐயே, கண்டுபிடிச்சிட்டாளே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூமாரி, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். ஏய், வந்து உட்காருங்க, ஏன் நின்னுக்கிட்டே இருக்கீங்க? ஐ, மீனா வந்துட்டா. வா மீனா. பாடி மீனா, ஏன் நிக்கிற? வந்து உட்காரு. அடியே, நான் எப்படி வந்து உட்கார்றது? அங்க இடமே பத்தல. மீனா, ஏன் நிக்கிற? இங்க வந்து உட்காரு. ஏல சிரிக்கிறீங்க? இல்ல, மீனாவுக்கு இந்த இடம் பத்தாதான். நம்ம ஒருவேளை உட்கார்ந்து இருக்கறனால உட்கார மாட்டேன்னு சொல்றாளோ? பூமாரி, இப்ப வந்து உட்கார சொல்லு, நான் சர்மியை போய் கூட்டிட்டு வரேன். சரிடா கபிலு. அடியே மீனா, இப்பவாவது வந்து உட்காரு. ஏண்டி பூமாரி, கபில் உட்கார்ந்துருக்கா, வந்து உட்காரு உட்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? கபில் ஏதாச்சும் நினைச்சிருப்பானோ நான் உட்கார மாட்டேன்னு சொன்னதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் நினைச்சிருக்க மாட்டான். உட்காருங்க, என்னப்ப உட்காராம
ஏதாச்சும் நினைச்சிருப்பானா நினைச்சிருப்பானான்னு இப்ப வந்து கேக்குறான். ஹாய் பூமாரி, நிம்மி, மீனா, என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சர்மி, நீ நல்லா இருக்கியா? சர்மி எப்படி இருக்க? சர்மி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஏண்டி சர்மி, பரீட்சை ஆரம்பிக்க போகுது, நீ எப்படி ஸ்கூலுக்கு வருவ? நான் இன்னும் 2 நாளையில ஸ்கூலுக்கு வந்துடுவேன் மீனா. சரிடி. ஏண்டி சர்மி, நீ ஸ்கூலுக்கு வராம ஸ்கூலே போர் அடிக்குதுடி. எனக்கு தான் போர் அடிக்குது. வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருக்க சொல்றாங்க, எரிச்சலா வருது. எப்போ ஸ்கூலுக்கு போவோம்னு இருக்கு. அம்மா அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஏதாச்சும் சாப்பிட எடுத்துட்டு வாங்கம்மா. ஏண்டி மீனா, காப்பி போட்டு வர சொல்லவா அம்மாவை? வேணாண்டி சர்மி, இப்பதான் வரையில குடிச்சிட்டு வந்தோம். அம்மாடி சர்மி, டீ வேணா போட்டு கொண்டு வருவாங்கம்மா. இல்லம்மா, டீலாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு வாங்கம்மா. ஏன் மக்களே, ஒரு வாய் டீ குடிங்களேன். இல்ல ஆண்டி, இப்பதான் நாங்க குடிச்சிட்டு வந்தோம். சரி, அப்ப வேற ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணா எடுத்துட்டு வரேம்மா. வீட்ல இருந்தா யாராவது வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க, எரிச்சலா இருக்கு. நேத்து கூட எங்க மாமாவும் அத்தையும் வந்திருந்தாங்க. ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க, திங்கவே முடியல தெரியுமா? நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்களா? அப்ப நீ ஸ்கூலுக்கு வரும்போது எடுத்துட்டு வரியா? சரிடி பூமாரி. இந்தாம்மா சர்மி, உன் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எடுத்து கொடுமா. சரிம்மா. அம்மாடி, வேற ஏதாச்சும் ஜூஸ் போட்டு கொண்டு வரவா? அதெல்லாம் வேணாம் ஆண்டி. சரிடி சர்மி, எனக்கு அடுப்படியில கொஞ்சம் வேலை கிடக்கு, அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேற ஏதாச்சும் வேணும்னா எனக்கு கூப்பிடுறீ. சரிம்மா. இந்தாடி பூமாரி, உனக்கு தானே முறுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், இந்த சாப்பிடு. வாவ், இவ்வளவு முறுக்கா? இவ்வளவு முறுக்கை நான் ஒரு ஆளாவே சாப்பிட முடியாது. அடியே பூமாரி, உனக்கு மட்டும் கொடுக்கல, நிம்மிக்கும் மீனாக்கும் கொடு. ஏடி மீனா, இந்த முறுக்கை எடுத்துக்க. எனக்கு வேணாம் பூமாரி, நீ சாப்பிடு பூமாரி. ஆமா, வெளியில வந்தா ஓவரா நடிக்க வேண்டியது. என்னமோ ஆஸ்கர் அவார்டு கொடுக்குற மாதிரி. திங்க வேண்டிய நேரத்துல நல்லா தின்றணும். நம்ம தான் எதுக்குமே அஞ்ச மாட்டோம். ஏடி நிம்மி, உனக்கு வேணுமா இல்ல வேணாமா? நான் சாப்பிடுவேன். நான் எப்ப உன்கிட்ட சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்? ஏண்டி நிம்மி, முறுக்கு டேஸ்டா இருக்குலடி? ஆமாண்டி பூமாரி, போறப்ப கொஞ்சம் வாங்கிட்டு போயிருவோம். சரி. இந்த மீனா மட்டும் ஓவரா நடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதை திங்க மாட்டேன், இதை திங்க மாட்டேன். அம்மாடி ராணி, நான் ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கேம்மா. ஏமா, தீபாவளி கழிச்சு போங்களேம்மா. இல்லடி ராணி, எனக்கு ஊர்ல நிறைய வேலை கிடக்குடி. அதான் அண்ணனும் அண்ணியும் போயிட்டாள்லம்மா, அவங்க தோட்டத்தை பாத்துக்குவாமா. நீங்க இருந்த வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்க போனா ஒரு மாதிரி இருக்கும்மா. இவங்களும் காலையிலே ஆபீஸ்க்கு போயிருவாங்க, பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிருங்க. நான் மட்டும் மொட்டுன்னு இருப்பேம்மா. எனக்கும் இருக்கணும் தாண்டி ஆசை. ஆனா ஆடு மாடு கோழிலாம் யாரு பாப்பா? அம்மாச்சி, என்ன 2 பேரும் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு கபிலு, அம்மாச்சி ஊருக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காடா. அம்மாச்சி, ஏன் அம்மாச்சி ஊருக்கு போறீங்க? இருக்க வேண்டியதானே, யாரும் உங்களை கூப்பிடுறாங்க? யாரும் கூப்பிடலடா பேராண்டி, எனக்கு வேலை கிடக்கலடா. ஏண்டா கபிலு, அம்மாச்சி மேல அவ்வளவு பாசமா உனக்கு? ஆமா, எங்க அம்மாச்சி மேல எனக்கு பாசம் இருக்காதா? ஏன் அம்மாச்சி ஊருக்கு போறீங்க? எனக்கு வேற விளையாட்டு சாமான்லாம் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. அதான பார்த்தேன், என்னடா பையனுக்கு ரொம்ப பாசம் பொத்து ஊத்துதுன்னு. விளையாட்டு சாமானுக்கு தான் இந்த போடு போடுறியா? நம்ம நினைக்கிறது பூரா எல்லாருக்கும் தெரியுதே, நம்ம ஓவர் ரியாக்ஷன் பண்றோமோ? உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தந்துட்டு தாண்டா போவேன் பேராண்டி. அம்மாடி ராணி, ஒரு நாள் போய் கபிலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உனக்கும் தீபாவளிக்கு சேலை வாங்கி தரேம்மா. எனக்கெல்லாம் எதுக்குமா சேலை? எனக்கு தான் ஏகப்பட்டது இருக்கே. இருக்கட்டும் முடி ராணி, தீபாவளிக்கு தானே எடுத்து தர போறேன். ராணி அக்கா, என்ன செய்றீங்க? வாமா சின்ன பொண்ணு, வாமா. அன்னைக்கு வந்து நின்றுட்டு போனது, இன்னைக்கு தான் வார. இப்பதான் உனக்கு வழி தெரியுதா? என்ன செய்யறது ராணி அக்கா, வீட்டுல ஒரே வேலை. பத்தாக்கரைக்கு என் மகளை வேற பால்வாடிக்கு வேற அனுப்பணும். என்ன நயன்தாரா, எப்படி இருக்கீங்க? இவ ஒருத்தி கிடக்க மாட்டா,
சும்மா சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். நயன்தாரா எப்பயுமே டென்ஷனா தான் இருக்கும் போல இருக்கு. சின்ன பொண்ணு எங்க அம்மாவே ஊருக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு ஏன் நயன் இருந்துட்டு போக வேண்டியதானே? நல்லா பேரம்பேத்தியோட உட்காந்து விளையாண்டுட்டு போக வேண்டியதானே? இல்லடி அம்மா, எனக்கு வேலை கிடக்கு. சரி ராணியக்கா, தீபாவளி வேற நெருங்குது, ஷாப்பிங் போகலாம்னு இருக்கோம். அதை நீங்கள் வரீங்களான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். அம்மா அம்மா சின்ன பொண்ணத்தை போறா இல்லம்மா, நம்மளும் போவோம்மா. ஏண்டி ராணி, அதான் நாளைக்கு சின்ன பொண்ணு போகுதுன்னு சொல்லுதுல்ல, அதோட சேர்ந்து போனோம்னா உனக்கு சேலை கபிலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம்ல. ஏம்மா வேணாம் சொன்னா கேட்க மாட்டீங்களே. ஏன் ராணியக்கா வேணான்னு சொல்றீங்க? உங்க அம்மா உங்களுக்கு பாசமா வாங்கி கொடுக்குறாங்க, பேரனுக்கு அன்பா வாங்கி கொடுக்குறாங்க, வாங்கிக்கிற வேண்டியதானே? இல்ல சின்ன பொண்ணு, தேவையில்லாம செலவு எதுக்குன்னு தான் நான் கேக்குறேன். என்னடி ராணி, என்கிட்ட காசா இல்ல. ஆடு மாடு வித்த காசெல்லாம் நான் தாண்டி வச்சிருக்கேன். வேற யாருக்கு போய் கொடுக்க போறேன்? என் பேரனுக்கும் பேத்தியாளுக்கும் செய்யாம வேற யாருக்கு போய் செய்ய போறேன்? அதானே, நயனுக்கிட்ட இல்லாத மாதிரி நீங்க ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? நயன்தாரா ஓ பேத்திக்கும் பேரனுக்கு தானே செய்ய போறாங்க. அப்ப நாளைக்கு நம்ம ஷாப்பிங் போவோமாக்கா? அம்மா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சரி நாளைக்கே போவோம் ஷாப்பிங். ஐ ஜாலி, நம்ம நினைச்சது எல்லாம் வாங்கிடலாம். என்ன எல்லாரும் எங்கேயும் போறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னைய மட்டும் விட்டுட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான். அது எப்படி சர்மி உன்னைய விட்டுட்டு போவோம்? உன்னையும் கூட்டிட்டு தான் போவோம். சர்மி நாளைக்கு நாங்க Dress, டாய்ஸ் எல்லாம் வாங்க போறோமே. நானும் கண்டிப்பா வருவேன். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். எம்மாடி சர்மி, நீ எல்லாம் வரக்கூடாதுமா. உனக்கு தேவையானது அம்மா போய் வாங்கிட்டு வந்துடுவேன். முடியாது முடியாது, நான் வருவேன். சர்மி உன்னைய கூப்பிடாம அவ எப்படி வருவாங்க? நீனும் தான் வருவ. சரி ராணி அக்கா, இதை கேட்கத்தான் வந்தேன். எனக்கு லேட் ஆகிக்கிட்டு இருக்கு, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு அப்போ போவோம். சரிம்மா சின்ன பொண்ணு. சரி நான் போயிட்டு வரேன்க்கா. சரி சின்ன பொண்ணு. என்னைய மட்டும் விட்டுட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான், பாத்துக்குங்க. அடியே உன்னையும் தாண்டி கூட்டிட்டு போறான். இது என்ன விந்தாட்டம் ஆடுறா? சரிம்மா, நீனு வா. நம்மளாம் அடம் பிடிச்சாதான் எல்லாம் நடக்கும். ஒரு வழியா அடம் பிடிச்சி சாதிச்சிட்டியே, சரியான ஆள் தான் சர்மி நீ. அப்புறம் நீ மட்டும் போய் நல்லா நிறைய பொருள் வாங்குறதுக்கு. இந்த சர்மி பாவமா இருக்குன்னு பார்த்தா சரியான விஷக்கிருமியா இருக்கும் போல இருக்கே. எம்மா இங்க பாருங்க, சர்மி என்னை அடிக்குதுமா. ஏய், உங்களை தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் எதுக்கு சண்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னா அப்புறம் விட்டுட்டு போயிடும் பாத்துக்க. வர வர சர்மிக்கு சேட்டு அதிகமா போய்கிட்டு இருக்கு. அடி பிச்சிருக்கேன் சர்மி. ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருங்க. நான் சேட்டை பண்ண மாதிரியே நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. கபில் தான் என்கிட்ட வம்பளுக்குறான், அது உங்க கண்ணுக்கே தெரியாது. நான் 2 பேரையும் தான் பொதுவாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கபிலு உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு, ரொம்ப திமிர்த்தனமா பேசிக்கிட்டு இருக்க கபிலு. சர்மி உன் அக்கா தானே, அவட்டே போய் எதுக்கு வம்பிழுத்துக்கிட்டே இருக்க? அம்மா நான் ஒன்றும் பண்ணல, நீங்களே பார்த்தீங்க இல்லை. நான் சும்மா இருக்கும்போது சர்மி தான் என்னை அடிச்சா. ஆமா, அவளை கேட்டால் உன்னை அடிச்சேன்னு சொல்லுவா, உன்னை கேட்டால் அவளை அடிச்சேன்னு சொல்லுவா. அப்படியே மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருங்க. சரி விடுடி ராணி. அம்மாடி சர்மி, உன்னையும் தான் கூட்டிட்டு போறோம் ஷாப்பிங். அம்மாச்சிக்கு கொஞ்சம் தண்ணி அள்ளிட்டு வாமா சர்மி. சரி அம்மாச்சி. பிள்ளைகிட்ட அன்பா இரு ராணி. அம்மா நீங்களும் தானம்மா பார்க்குறீங்க எப்படி சண்டை போடுதுன்னு. எதிரி பிள்ளைய மாதிரியே சண்டை போடுங்க மாதிரி. எப்பா கபில், சருமியை அடிக்காதப்பா, அவ பெரிய பிள்ளை ஆயிட்டால்ல, ஏன்ப்பா இப்படி பண்ற? அம்மாச்சி நான் எப்பயுமே வாய் சண்டை மட்டும்தான் அம்மாச்சி போடுவேன். சர்மி தான் அம்மாச்சி என்னை இப்போ கூட அடிச்சா, பார்த்தீங்கல்ல. சர்மி ஏதாவது சொன்ன கொஞ்சம் பொறுத்து போயா. நீ தம்பி தானே, பொறுத்து போனா குறைஞ்சு போக மாட்டோம்யா. ஆமாம், இப்படி சொல்லி சொல்லி அவட்ட அடி வாங்க வைக்கிறதே இவங்களுக்கெல்லாம் வேலையாக போச்சு.